ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். 26 ஜனவரி நம் நாட்டின் குடியரசு தினம். அந்த தினத்தன்று டெல்லியில ரிபப்ளிக் டே பரேடு நடக்கும். அந்த ரிபப்ளிக் டே பரேடை நீங்க அனைவருமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது ரொம்ப அழகாகவும் அதே நேரத்தில் ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கும். அந்த ரிபப்ளிக் டே பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ற நம் நாட்டின் ராணுவ வீரர்கள் எவ்வளவு எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை குறித்து தான் இந்த வீடியோல மிக தெளிவாக பார்க்க போறோம். ஸோ அங்க வீடியோக்குள்ள போகலாம். 26 ஜனவரி குடியரசு தினத்தன்று அந்த டெல்லியில நடக்கக்கூடிய குடியரசு தின அணிவகுப்பு, அந்த ரிபப்ளிக் டே பரேட்ல நம் நாட்டின் ராணுவ வீரர்களான, அதாவது தற்போது சிஏபிஎஃப் அழைக்கப்படுற சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் போர்சஸ், அந்த சிஏஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, இந்த போர்சஸ்லாம் அவங்க படையின் சோல்ஜர்ஸை அணியா அவங்க ஒரு அணிவகுப்பா நடத்துவாங்க. இதுல வந்துட்டு ரிபப்ளிக் டே பரேடு முடிஞ்ச உடனே எந்த ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு அந்த ஃபோர்ஸஸோட அணிவகுப்பை பொறுத்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளவு ஒருத்தரோட ஒருத்தர் எப்படி பெட்டரா பண்ணியிருக்காங்கன்றத பொறுத்து அவங்கள வரிசைப்படுத்துவாங்க. ஸோ அதற்காகவே ஒவ்வொரு ஃபோர்ஸுமே நம்ம தான் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக அவங்க ஃபுல் எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை போடுவாங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அந்த ரிபப்ளிக் டே பீரியட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ அழகாகவும் அதே நேரத்தில் ஆச்சரியத்தையும் கொடுக்கும். எப்படி இவ்வளோ அழகா ஒரே மாதிரி பண்றாங்க அப்படின்றத நம்ம பல பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். சிவில் பர்சன் கூட பார்த்து அதை ஆச்சரியமா பார்க்கறது உண்டு. இதற்கு பின்னாடி நம் நாட்டின் ராணுவ வீரர்களோட மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. அது என்னன்னா, அவங்க அந்த இடத்துல அந்த ரிபப்ளிக் டே பரேடு பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துல இருந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ட்ரில் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு உடல் ஃபிட்னஸ், உடல் வலிமை மிக மிக அதிகமா தேவை. ஒரு ஜிம்முக்கு போய் உடல் ஃபிட்னஸ் பண்றதை விட மற்றபடி காலையில பிடி பண்ணுவாங்க இல்லையா, ஒரு சில பேர் அதிகமா காலையில எக்ஸசைஸ் பிடி எல்லாம் பண்ணுவாங்க. அதை காட்டிலும் மிக அதிகமான உடல் வலிமையும் உடற்பயிற்சியும் அந்த ட்ரில் பண்றதுக்கு தேவை. அதே நேரத்துல மன வலிமையும் தேவை. அவங்க கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த ரிபப்ளிக் டே பரேட் நடக்கிற அந்த இந்தியா கேட் பக்கத்துல அங்க போய் அவங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரிபப்ளிக் டே பரேட் நடக்கிற மாதமான ஜனவரி டயத்துல மிக அதிகமான குளிர் டெல்லியில இருக்கும். இது டெல்லியில இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். மிக மிக அதிகமான குளிரும் பனி இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த டிசம்பர் நவம்பர் டயத்துல இருந்தே பனி குளிர் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த டயத்துல இருந்தே இந்த ரிபப்ளிக் டே பீரியடுக்காக பிராக்டிஸ் பண்ற சோல்ஜர்ஸ் அவ்வளவு குளிர்லையும் பனிலையும் அதை பொருட்படுத்தாம தங்களோட உடலை வருத்தி அவங்க கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்ப எங்கேயாவது பார்டர்ல இருந்தாவோ இல்ல குளிரான மற்ற குளிர் பிரதேசங்கள்ல இருந்தாவோ ஒரு சாதாரண டியூட்டி கொடுத்தா அவங்க அதுக்குரிய குளோத்திங் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு குளிர்ல இருந்து தங்களை பாதுகாத்து கொண்டு அந்த டியூட்டியை கொடுப்பாங்க. ஆனா இந்த பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ற சோல்ஜர்ஸ் வந்துட்டு அவங்க குளிருக்கான அந்த குளோத்திங் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டுலாம் ப்ரேட் பண்ண முடியாது. அவங்க ப்ரேட் பண்றதுக்குரிய அந்த ட்ரில் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் போட முடியும். அதிகமாக தான் கரம் ஷர்ட்டு, அந்த ஷர்ட் போட்டால் கொஞ்சம் குளிர் கம்மியாக அடிக்குன்ற மாதிரி அந்த கரம் ஷர்ட், அதெல்லாம் அந்த ரிபப்ளிக் டே பரேட் ப்ராக்டிஸுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த ஷர்ட் மட்டும் தான் போட்டுப்பாங்க. நார்மலாக அந்த பரேடில் அவங்க என்ன ஒரு க்ளோத்திங் யூஸ் பண்ணுவாங்களோ அதை மட்டும்தான் போட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த குளிரையும் பொருட்படுத்தாமல் பனியும் பொருட்படுத்தாமல் உடலை வருத்தி அவங்க அந்த ப்ராக்டிஸில் ஈடுபடுவாங்க. அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அந்த உடல் வந்துட்டு சூடேறி அந்த குளிர் தெரியாமல் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இந்த 2 மாதம் ப்ராக்டிஸ்ல அவங்க இந்த கையை வீசி நடக்கும்போது இந்த ஷோல்டரே தேஞ்சிரும். அந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க காலில் வந்துட்டு அந்த குதிங்காலில் தான் நடக்கணும். அவ்வளோ ஈஸி கிடையாது. உடல் ஃபிட்னஸ் இல்லாம இந்த ஒரு பரேடு சாத்தியமே கிடையாது. அதனால அந்த பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ற சோல்ஜர்ஸ் ஒவ்வொருத்தவங்களுமே உடல் வலிமையாகவும் ஃபிட்னஸாகவும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். அது மட்டும் இல்லாம அந்த இந்தியா கேட் பக்கத்துல அந்த பிராக்டிஸ் பண்ற இடத்துல அவங்க பிராக்டிஸ் பண்ண போற டைம் நைட்டு 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல போய் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதிகாலையில 6 to 7 அந்த டயத்துக்குள்ள எவ்வளவு குளிர் அதிகமா இருக்கும்னு யோசித்து பாருங்க. அதுக்குள்ளே அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அதை தாண்டுனா அங்க வந்துட்டு பொதுமக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதிகமான பொதுமக்கள் வரும்போது அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காகவே இவங்க 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த இடத்துல போய் 3 மணிக்கெல்லாம் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி 6-7 மணிக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவாங்க. டெய்லி கிட்டத்தட்ட 2 மாசம் அந்த குளிர் டயத்துல இப்படிதான் சோல்ஜர்ஸ் மிக மிக கஷ்டப்பட்டு இந்த பரேடுக்காக உழைக்கிறாங்க.
நேரத்துல இந்த பரேட் பண்ணும்போது இந்த பரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ற சோல்ஜர்ஸ் வந்துட்டு அவங்க நார்மல் பூட் போட்டிருக்க மாட்டாங்க. ஷூஸ் வந்துட்டு ஆங்கிள் பூட் அப்படின்ற அந்த பூட் தான் போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு அந்த சவுண்ட் அதிகமா வரணும், காலை தூக்கி அடிக்கும் போது சவுண்டு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக கீழே எல்லாம் ஆங்கிள் அந்த ஆணி வச்ச ஷூ தான் போட்டிருப்பாங்க. அந்த ஷூவை தூக்கி ஒவ்வொரு நாளும் அவங்க பிராக்டிஸ்ல அடிக்கும் போது அந்த எஃபெக்ட் நம்ம கால் முட்டி வரைக்கும் தேய வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு கால் முட்டி தேஞ்சு அல்லது காலில் ஃப்ராக்சர் அந்த எலும்புல ஃப்ராக்சர் ஆகி கூட அவங்க அந்த பிரேட்ல இருந்து விலகி இருக்காங்க. எப்பயுமே பிரேடுக்கு எத்தனை பேர் தேவையோ அதை விட அதிகமா ஒரு 20-30 பேரை சேர்த்து தான் கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் இந்த மாதிரி சூழ்நிலையில பல பேர் விலகும் போது அதுல எக்ஸ்ட்ரா இருக்க அந்த ரிசர்வ்ல இருக்க சோல்ஜர்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அதிகமா தான் சோல்ஜர்ஸை கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளங்களை சந்திச்சு தான் ஒரு பிரேடை நடத்தி அதுல வெற்றியும் காண்றாங்க நம் நாட்டின் சோல்ஜர்ஸ். இது இல்லாம ஒவ்வொரு மாநிலத்தோட அவங்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிற விதமா சில நிகழ்ச்சிகளையும் அவங்கவுங்க நடத்துவாங்க. ஸோ அதோட ப்ராக்டிஸும் அங்கே நடைபெறும். ஆனா அதெல்லாம் நார்மலா தான் நடக்கும். அந்த பிரேடு பிரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ற சோல்ஜர்ஸ் மிக அதிகமான உழைப்பு அங்க போடுவாங்க. ஏன்னா இருக்கிறதுலே பரேடு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதனாலேயே அந்த பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்க்குமே மிக அதிகமான ரிவார்ட்ஸும் அவங்களுக்கு குட் என்ட்ரிஸும் நிறைய அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ற சோல்ஜர்ஸ்க்கு 15 to 20 நாள் ஸ்பெஷல் லீவும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா ரிபப்ளிக் டே பரேடில் பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு சோல்ஜர்ஸோட உழைப்பை பத்தி மிக தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.